வணக்கம் மக்களே, நமக்கு நாளைக்கு குரூப் 4 கரெக்டா ஜூலை 12 நமக்கு நாளைக்கு குரூப் 4 எக்ஸாம். எல்லாரும் சூப்பரா படிச்சு முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோ என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இன்னைக்கு நைட் ஆரம்பிச்சு நாளைக்கு எக்ஸாம் முடியுதுல 12:30 மணி வரைக்கும், அது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெளிவா நான் சொல்ல போறேன். புதுசாக OMR ஷீட் விட்டுருக்காங்க, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பிளஸ் டைம் மேனேஜ்மெண்ட். தமிழ் எவ்வளவு நேரத்துக்குள்ள முடிக்கணும், மேக்ஸ் எவ்வளவு நேரத்துக்குள்ள முடிக்கணும், GS எவ்வளவு நேரத்துக்குள்ள முடிக்கணும்னு சொல்லிட்டு அதை நான் சொல்ல போறேன். அந்த மாதிரி நமக்கு இருக்கிற அந்த 3 மணி நேரத்துல 200 கொஸ்டினையும் ஃபுல்லா அட்டன் பண்ணி அதில் 175 மேலே எப்படி வாங்க போறோன்றத வீடியோ நான் சொல்ல போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம், நமக்கு ஹால் டிக்கெட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணணும்னா சீக்கிரமா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் வந்து வாங்கிக்கோங்க. ஓகே, 3 கலர் பிளாக் கலர் பால் பாயிண்ட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஸ்கூல் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் நேமும் காலேஜ் நேமும் ஒரே பேர்ல 3-4 இடம் இருக்கும், ஒரே பேர்ல 2-3 இடம் கூட இருக்கும். ஃபர்ஸ்ட் அது எந்த ஸ்கூல்னு சொல்லிட்டு இன்னைக்கே கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நீங்க ட்ரெயின்ல போறீங்களா, இல்ல பஸ்ல போறீங்களா, பைக்ல போறீங்களோ, எதுல போனாலும் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ பஸ்ல போறீங்கன்னா தூரமா இருக்கு அப்படின்னா நீங்க காலைல சீக்கிரமாவே கிளம்பணும். அப்ப பஸ் எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க, பஸ் ஸ்டாப் நம்ம எவ்வளவு நேரத்துல போகணும் அப்படின்றத இப்பயே முடிவு பண்ணிக்கோங்க. பைக்ல போறீங்கன்னா பெட்ரோல் எல்லாம் கரெக்டா இருக்கா, காத்துலாம் கரெக்டா இருக்கா, எல்லாமே சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி ஹால் டிக்கெட் மட்டும் இல்லாம ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், ஒரு போட்டோ, ஒரு ஐடி ப்ரூஃப், அந்த ஐடி ப்ரூஃபோட ஜெராக்ஸ், எந்த இடத்துல காலேஜோ ஸ்கூலோ போட்டிருக்காங்க பிளேஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 8:45 போயிருங்க. ஓகேவா, எக்ஸாம் அளவுக்கு 8:45 போயிருங்க. 9 மணிக்கு போயிட்டு அந்த ரூம்ல அலோகேட் பண்ணி எங்க இருக்கான்னு தேடி அங்க போறதுக்கு கரெக்டா இருக்கும். 8:45 நீங்க கேட்டுக்கு முன்னாடி போயிட்டீங்க அப்படின்னா உள்ள அந்த இதுல ஒட்டிருப்பாங்க நம்பர்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர், அந்த நம்பர் இந்த நம்பர்னு சொல்லிட்டு ஸோ அதை பார்த்து நம்ம போயிட்டு அங்கே செக் பண்ணி நின்றுட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு பக்காவாயிடுங்க. ஸோ உங்க ரூமுக்கு அந்த 1/4 நேரம் உங்களுக்கு கரெக்டா இருக்கும், நீங்க தேடி கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேவா, நீங்க எக்ஸாமுக்குள்ள 9 மணிக்குள்ள போயிருவீங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி இதை நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் என்ன பண்ணீங்கன்னா நைட் வரைக்கும் ரொம்ப நேரம் படிக்காதீங்க. ஓகே, நமக்கு விடிஞ்சா காலையில குரூப் 4 எக்ஸாம் கரெக்டா. ஸோ காலையில் 8 மணிக்கோ 7 மணிக்கோ நீங்க குளிச்சுட்டு கிளம்பிட போறீங்க. 9 மணிக்குள்ள, அதாவது 9 மணிக்குள்ள கேட்டு சாத்திடுவாங்க, நம்ம 8:45 போயிடணும். ஓகேவா, இன்னைக்கு வந்து ரொம்ப நேரம் வரைக்கும் நைட் வரைக்கும் படிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நமக்கு இன்னைக்கு நல்ல தூக்கம் வந்து வேணும். ஓகேவா, தொடர்ந்து 6 மாசம் 3 மாசம் 2 மாசம் 1 வாரம் 10 நாள்னு வெறித்தனமா படிச்சிருக்கோம், வெறித்தனமா ரிவிஷன் பண்ணிருப்போம். ஸோ பிரெயின் வந்து நிறைய ஃபங்க்ஷனா இருக்கும். தயவு செஞ்சு இன்னைக்கு ரொம்ப நேரம் படிக்காதீங்க. 11, 10 அது அதிகம். நான் சொல்றது 10 மணிக்குள்ள தூங்குறீங்க. அது மாதிரி ஹெவி ஃபுட் வந்து எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு நைட் வந்து ஹெவி ஃபுட் எடுத்துக்காதீங்க. உதாரணத்துக்கு இந்த பிரியாணி மாதிரியோ அந்த சிக்கன் ரைஸ் மாதிரி அதாவது வந்து ரொம்ப ஹெவி ஃபுட் வந்து எடுத்துக்காதீங்க. வெஜ் ஐட்டமே ரொம்ப வந்து நிறைய சாப்பிடாதீங்க. கொஞ்சமா சாப்பிட்டு சீக்கிரமா தூங்கிடுங்க. போன்லாம் தூரம் வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டு கூட என்ன பண்ணுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. இதை பாத்துங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேவா, வடிவேல் சார் சொல்ற மாதிரி நிறைய நம்ம படிச்சிருக்கோம். பிரெயினுக்கு வந்து நிறைய வேலை கொடுத்துருக்கோம். மேக்ஸ், GS, தமிழ்னு சொல்லிட்டு நிறைய படிச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு ஒரு நாள் நல்லா ரிலாக்ஸா போய் பக்காவா படுத்து தூங்கிடுங்க. இந்த பதட்டம் பயத்தெல்லாம் தூக்கி தூரம் வச்சுட்டு நல்லா அழகா போய் நீ தூங்கிடுங்க. அதுவும் கொஞ்சமான ஃபுட்டு சாப்பிடுங்க, ஹெவி ஃபுட்டு சாப்பிடாதீங்க. நல்லா அழகா தூங்கிட்டு தூங்கறதுக்கு முன்னாடி இந்த ஹால் டிக்கெட் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து வச்சுட்டு பேக் ஒன்று எடுத்துக்கோ. நிறைய பேர் வந்து செல்போன்லாம் கொண்டு போகலாமா, இல்லை ஸ்மார்ட் வாட்ச்லாம் கட்டலாமா, இல்லை நார்மல் வாட்ச்லாம் கட்டலாமா, கேல்குலேட்டர்லாம் கொண்டு போகலாமான்னு சொல்லிட்டு நிறைய டவுட் கேட்குறீங்க. ஸோ ஸ்மார்ட் வாட்ச் எடுத்துட்டு போகக்கூடாது. ஓகே, நார்மலாக கூடிய அனலாக் வாட்ச் தான் கொண்டு போகணும். டிஜிட்டல் கிளாக் கூட ஒரு சில இடத்துல விட மாட்டாங்க, அந்த வாட்ச் கூட ஒரு சில இடத்துல விட மாட்டாங்க. ஸோ நார்மல் முள்ளு வச்ச வாட்சே நம்ம எடுத்துட்டு போகலாம், அது நீங்க கொண்டு போகலாம். ஃபோன் எடுத்துட்டு போறீங்கன்னா பேக் வந்து எடுத்துட்டு போயிருங்க. ஓகே, ஒன்று காலேஜ் பேக்கோ இல்லை ஹேண்ட் பேக்கோ ஒரு பேக் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூம் அலோகேட் பண்ணாங்க, அந்த ரூம்ல வச்சு போய் நீங்க அதை வச்சிடலாம். ஓகேவா, நீங்க டேரக்டா ஃபோன் பாக்கெட்லயோ கையிலேயே கொண்டு போயிட்டீங்கன்னா சார் எக்ஸாம் யூனிவர்சிட்டி கொடுத்தீங்கன்னா அவங்க வாங்க மாட்டாங்க. ஓகேவா, ஒரு பேக், வாட்டர் பாட்டில் மஸ்ட் கொண்டு போயிருங்க. ஓகேவா, அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போயிருங்க, கூடவே கர்ச்சீஃப் எடுத்துட்டு போயிருங்க. ஓகேவா, நல்லா நம்ம 9 மணிக்கு எக்ஸாம் வந்து ஆரம்பிச்சுன்னா ஒரு 11 to 12 அந்த ரேஞ்சில் வந்து செம்மையா வந்து ஸ்வெட் ஆகும், வேறு வர ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேர் கையில வரலாம், ஒரு சில பேர் நெத்தில உடம்புலாம் வரும் இருக்கும். இப்போ நெத்தில இருந்து OMR ஷீட்ல இருந்தா கூட நமக்கு பெரிய பிரச்சனை தானே. கையில இருந்து எழுதும் போது எல்லாம் ஆயிடுச்சுன்னா ஸோ முடிஞ்சாலும் கர்ச்சீஃப் எடுத்துட்டு போயிடுங்க. டீஹைட்ரேஷன் ஆகாம இருக்கிறாங்க வாட்டர் பாட்டில் கொண்டு போயிடுங்க. இனி நைட்டு சீக்கிரம் தூங்கிடுங்க. ஓகேவா, அந்த மாதிரி காலையில ஃபுட்டு என்ன எடுத்துக்க கூடாது அப்படின்னா இந்த பொங்கல், இந்த பூரி அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் ஐட்டம்ஸ் நிறைய எடுத்துக்காதீங்க. ஓகேவா, அழகா ஒரு 3 இட்லி இல்லை 2 தோசை சாப்பிட்டுமா அழகா போயிருங்க. ரொம்ப நிறைய சாப்பிடாத, அதை சாப்பிடாமவும் போகக்கூடாது. ஓகே, எக்ஸாம் 3 மணி நேரமும் ஃப்ரெஷ்ஷா பிரெயின் யோசிக்கணும்னா கொஞ்சம் ஃபுட்டு வந்து வயிற்றுக்கு தேவை. ஓகே, நீங்க 7 மணிக்கு 8 மணிக்கு கிளம்பினா 12:30 மணி வரைக்கும் நம்ம எக்ஸாம் எழுத போறோம். அது வரைக்கும் எதுவுமே இல்லாம இருந்தா பிரெயின் வந்து ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகாது. நல்லா சுறுசுறுப்பா யோசிக்கணுமா வேணாமா, அதுக்கேற்ற மாதிரி 3 இட்லியோ 4 இட்லியோ சாப்பிட்டுட்டு அழகா போயிருங்க. அது மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அழகா சூப்பரா படிச்சுட்டு போயிருப்போம். சரியா, என்ன ஹால் டிக்கெட் எடுத்தாச்சு, நைட்டு தூங்கியாச்சு, கிளம்பியாச்சு, இப்போ போயிட்டோம். இப்போ போனீங்கன்னா எக்ஸாம் சென்டருக்கு போனீங்க அப்படின்னா வெளியில நம்மள மாதிரி மாணவர்கள் கூட்டம் இருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு இல்லை TNPSC மாணவர்கள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இது வருஷம் நடக்கிறது தான். கடைசி அந்த 9 மணி வரைக்கும் 8:59 வரைக்கும் தள்ளிக்கிட்டே இருப்பாங்க, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க. ஜி இது படிச்சிட்டீங்களா ஜி, இந்த ஆர்டிகல் வச்சாஞ்சி, இந்த கேஸ் வருதாஞ்சி, இது படிச்சிங்களா, எக்கனாமிக்ஸ் இது வருதாஞ்சி, நிதியாகி பார்த்துட்டீங்களா ஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூலா நிதானமா பொறுமையா போயிருப்போம்.
அங்க போய் நம்ம வந்து டென்ஷன் பண்ணி விட்டுருவோம், இல்லை பதட்டத்துக்கு ஏற்படுத்தி விட்டுருவாங்க. எது இந்த சரௌண்டிங், இந்த ஸ்கூலை சுத்தி காலேஜ் சுத்தி இவங்க இருப்பாங்க, எப்பவும் போனாலும் ஒரு கேங் இருக்கும். அதெல்லாம் பார்த்து டென்ஷனோ பதட்டமோ ஆகவே கூடாது. நான் தெளிவா சொல்றேன், நாளைக்கு மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிதானமா இருக்கணும், காலேஜ் பரபரப்பு, பொறுமையா போகணும், பொறுமையா அழகா போய் முன்னாடி போய் ரீச் ஆயிடுங்க. இந்த மாதிரி சரௌண்டிங் இந்த மாதிரி இருக்கிற நபருக்குள்ள சேராதீங்க. அவங்க ஏன்னா பண்ணிட்டு வாங்கி விட்டுருங்க. ஏதாவது வந்து பேசினா விட அப்படியா ஓகே பட்டம் ஒரு கொஸ்டின் வந்துருச்சு, பட்டம் ஜி 199 கொஸ்டின் இருக்கு, அவங்க கரெக்டா போட்டுருங்க. 2 கொஸ்டின் வருதான் ஜி, இல்ல அந்த அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல 3 கொஸ்டின் வருமா, 4 கொஸ்டின் வருமா, மிச்சம் 196 கொஸ்டின் இருக்கேங்க. அந்த 1 மணி நேரம் அந்த எக்ஸாம் ஆளுக்கு போறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல எவ்வளவு ரிவிஷன் பண்ணிட முடியும்? இந்த 6 மாசம் 3 மாசம் 1 வருஷத்துல ரிவிஷன் பண்ணாதான் அந்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துல ரிவிஷன் பண்ணிட்டு போறீங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்லாத டென்ஷன், ஒரு பதட்டத்தை நம்மளுக்கு உண்டு பண்ணணும். தெரிஞ்ச கொஸ்டினே ஒரு பதட்டத்தோட நம்ம போயிடும். ஸோ ரிலாக்ஸா போங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இந்த மாதிரி சரௌண்டிங் இருந்துச்சுன்னா அவங்கள பெருசா கண்டுக்காதீங்க. ஓகே, அதுமாதிரி காலைல அந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணலாம் தேவையில்லை. ஓகேவா, அழகா போறோம், பெண்ணு ஹால் டிக்கெட் எல்லாத்தையும் எடுத்துட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ள போயிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்றேன் பாருங்க. ஓகேவா, ஸோ இப்போதான் நம்ம மெயினா வரோம், உள்ள போறோம். ஸோ எக்ஸாம் உள்ள போன உடனே 9:15 நமக்கு புக்லெட் கொடுப்பாங்க, ஆன்சர் புக்லெட் வந்து கொடுப்பாங்க. அதாவது கொஸ்டின் பேப்பர் புக்லெட் வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி புக்லெட் வந்து கொடுப்பாங்க. இது அந்த சீல வந்து பிரிச்சுட்டு 200 கொஸ்டின் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லுவாங்க. எல்லா கொஸ்டினும் பிரிண்ட் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ 9:15 9:30 வரைக்கும் இதை செக் பண்றதே உங்களுக்கு டைம் கரெக்டா இருக்கும். எல்லா கொஸ்டினும் பிரிண்ட் ஆயிருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அந்த மாதிரி குரூப் 4 கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க. குரூப் 4 கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட் ஏல நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா நமக்கு ஜிஎஸ் வந்துடும். ஓகேவா, அதாவது கொஸ்டின் நம்பர் 1ல ஆரம்பிச்சு கொஸ்டின் நம்பர் 100 வரைக்கும் உங்களுக்கு ஜிஎஸ் கொஸ்டின் தான் இருக்கும். நம்ம எப்பவுமே முன்னாடி பேட்டர்ன் என்ன பார்த்துருப்போம்னா ஃபர்ஸ்ட் 100 கொஸ்டின் தமிழ் இருக்கும், 101ல இருந்து 200 வரைக்கும் மேக்ஸ் பிளஸ் ஜிஎஸ் வந்து இருக்கும். ஆனா இதுல வந்து இப்ப பேட்டர்ன் வந்து மாத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜிஎஸ் 100ல இருந்து அத 1ல இருந்து 100 வரைக்கும் ஜிஎஸ் கொஸ்டின், 101ல இருந்து 200 கொஸ்டின் வரைக்கும் உங்களுக்கு தமிழ் வந்துடும். இதுக்குள்ள 100 அதான் 1ல இருந்து 100 வரைக்கும் ஜிஎஸ் பிளஸ் மேக்ஸ் வந்துடும், 101ல இருந்து 200 வரைக்கும் தான் தமிழ் இருக்கும். ஓகே, நிறைய பேர் என்னன்னா அது நம்ம இன்டென்ஷனா தெரியாது, நம்ம தமிழ் தாட்டம் ஒன்றும் போயிருப்போம். ஏதோ ஒரு பதட்டத்துல கொஸ்டின் பேப்பர் வாங்கி ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இப்போ உதாரணம் தெரிஞ்ச கொஸ்டின் ஏதோ வந்துருச்சு. பாலிட்டில இருந்து எப்பா இதே மற்றும் ஆன்மான்னு சொல்லக்கூடிய ஆர்டியில் எதுப்பா அப்படின்னு ஆஹா தெரிஞ்ச கொஸ்டின் மாதிரி இருக்கு, நம்ம அட்டன் பண்ண ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டே இருப்போம். ஸோ திரும்பி பார்த்தா 1/2 மணி நேரம் காலிட்டு இருக்கோம். புரியுதா, நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வாங்கி அதை செக் பண்ண போறோம். செக் பண்ணும்போது நமக்கு என்னென்னலாம் எங்கெங்கெல்லாம் பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்றத பாக்குறோம். எடுத்த உடனே புக்ல திருப்பினோடனே 101வது கொஸ்டின் தமிழ் கொஸ்டின் வந்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டார்கெட்டு தமிழை முடிக்கிறோம், அடுத்து ஜிஎஸ் முடிக்கிறோம், அடுத்து மேக்ஸ் முடிக்கிறோம். எவ்வளவு நேரத்துல முடிக்க போறோம், என்ன பண்ண போறோம்னு நான் தெளிவா சொல்றேன் பாருங்க. ஓகேவா, ஸோ இந்த தெளிவு உங்களுக்கு வந்துச்சா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல என்ன இருக்கும் போது ஜிஎஸ் வந்துடும், அதாவது ஜிஎஸ் பிளஸ் மேக்ஸ் வந்துடும். ஃபர்ஸ்ட் 100 கேள்விகள், அடுத்த 100 கேள்விகள் தான் தமிழ் வரும். ஓஎம்ஆர் ஷீட்டுமே நான் எப்படி ஷேர் பண்ணணும் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஓகேவா, ஸோ 9:30க்கு கொஸ்டின் பேப்பரை வாங்கினதுல இருந்து 12:30 மணி வரைக்கும் நம்ம ஃபுல் எனர்ஜியா இருக்கோம். ஓகேவா, அது முன்னாடி வரைக்கும் தான் காமா அமைதியா சைலண்டா அப்படி இருக்கிறோம். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி இருக்கணும். கொஸ்டின் பேப்பரை வாங்கி 9:30 மணிக்கு அந்த பெல்ல அடிச்சதுல இருந்து கை விளையாடணும். அப்படியே ஓஎம்ஆர் ஷீட்டா இருக்கணும். அப்பத்துல இருந்தே நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் நான் சொல்லிட்டு இருக்கேன். பிளாக் பண்ண வாங்கி இன்னைக்கே 2 கிறுக்கு அந்த பெண்ணை வந்து அந்த பழக்கத்தை கொண்டு வந்துருங்க. அப்பதான் நீங்க ஷேட் பண்றப்ப ஈஸியா இருக்கலாம், ரஃபா இருக்காது. ஓகே, சும்மா என்ன பண்ணி கிறுக்கி விட்டுருங்க. ஓகே, எந்த பெண்ணில் எந்த வரலாம் அந்த பெண்ணை நல்லா இப்போ யூஸ் பண்ணுங்க கொஞ்சம். ஓகே, 9:30 மணிக்கு கொஸ்டின் பேப்பரை வாங்குறோம், 101வது கொஸ்டின் ஆரம்பிச்சு 200 கொஸ்டின் வரைக்கும் ஓட போகுது. தமிழ் ஃபர்ஸ்ட் தமிழ் தான் முடிக்கிறோம். அதான் நான் சொல்றேன் பாருங்க. முதல் 45 நிமிஷத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 100 கொஸ்டின் இருக்குமா தமிழ்ல, ஃபர்ஸ்ட் நம்ம 200 கொஸ்டினையும் பார்க்க வேண்டியது அவசியம். ஓகேவா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சூப்பரா படிச்சுட்டு போயிருப்பாங்க. நானே பார்த்திருக்கேன், நிறைய ஆஸ்பிரண்ட் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சூப்பரா படிச்சுட்டு போவாங்க, படிச்சுட்டு போயிட்டு 160 கொஸ்டின் வரைக்கும் போட்டிருப்பாங்க. இன்விஜிலேட்டர் வந்து எப்பா லாஸ்ட் 10 மினிட்ஸ் தான் பாருக்கு, சீக்கிரம் முடியும் பண்ணுவாங்க. 10 நிமிஷத்துல பேலன்ஸ் வந்து நமக்கு 40 கொஸ்டின் இருக்கும். அந்த 40 கொஸ்டின் தான் நமக்கு வேலை வாங்க விடாம பண்ற கொஸ்டினே. நமக்கு ஆப்பு வைக்கிற கொஸ்டின் அந்த 40 கொஸ்டின் தான். 160 கொஸ்டினை வந்து கரெக்டா அழகா ஸ்லோவா எழுதிருப்பாங்க ஸ்டூடெண்ட். 160ல 130 140 வாங்கியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 20 நிமிஷம் தான் பாருக்கு 40 கொஸ்டின் முடியும்னு சொன்னா எப்படி 20 நிமிஷம் 40 கொஸ்டின் கரெக்டா வச்சு கரெக்டா போட முடியும்? நமக்கு வேலை வாங்கினா நமக்கு 170ல இருந்து 175 கொஸ்டின் வந்து தேவை. ஸோ அப்ப நமக்கு ஆப்பா மாறது எது, நமக்கு வேலை கிடைக்க விடாம பண்ற கொஸ்டின் எது, இந்த கடைசி நிமிஷத்துல போற இந்த 40-30 கொஸ்டின் தான். ஓகேவா, அதுக்குதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வாங்கின உடனே அந்த 100 கொஸ்டினையும் படிக்கிறோம். நான் இது ஆல்ரெடி குரூப் 1க்கும் சொல்லியிருக்கேன், அதே தான் குரூப் 4க்கும் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் 45 நிமிஷம் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த 100 கொஸ்டின் இருக்குல்ல தமிழ் கொஸ்டின், அதாவது 101 102 103 பார்த்துட்டே போறோம். இப்போ சடனா ஒரு கொஸ்டின் தெரியல, சடனா ஒரு கொஸ்டின் தெரியலன்னு 106 தெரியல அப்படின்னா இந்த புக்லெட் இருக்கா, புக்லெட்ல இந்த ரஃப் ஷீட்னு ஒன்று இருக்கும்.
ரஃப் ஷீட்ல எழுதிடணும் 106. 2 ஆப்ஷன் நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்களா? உதாரணத்துக்கு இப்போ ஏ டி, இது ரெண்டுத்துல ஏதாவது ஆன்சர்னா 106ன்னு போட்டு ஏடின்னு சொல்லி எழுதிடணும். இப்போ 107 தெரிஞ்சிச்சு. ஓஎம்ஆர்ல இது வந்து பிபா தன்வினை, இது வந்து பிறவினை வரும். 108 இது பிறவினை வரும் சிபா. அப்ப 109 போட்டு டிபா அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிட்டே போறோம். இப்போ 114 கொஸ்டின் தெரியல. 111 தெரியல என்ன பண்ணும்? டக்குனு புக்ல எடுத்து திருப்பி 111 ஆன்சர் கொஸ்டினை படிச்சுட்டு இதுக்கு என்ன ஆன்சர் வரும், ஒன்னு சியா டியா அப்படின்னு சொல்லி இப்படி எழுதிடுறோம். ஓகேவா? எல்லா கொஸ்டினும் அப்பவே அட்டன் பண்ணிடணும், அப்பவே நான் பபுள் பண்ணிடணும் அப்படி யோசிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் 45 நிமிஷத்துல இந்த 100 கொஸ்டினையும் படிச்சு முடிச்சிடணும். படிச்சு முடிச்சு 70ல இருந்து 80 கொஸ்டினை கரெக்டா போட்டுடுறோம். ஓகேவா? ஒரு 30 கொஸ்டின் தான் தெரியாம இருக்கும், இல்ல நோ ஐடியாவா இருக்கும். அதான் சொல்லியிருப்பேன், நோ ஐடியா இல்ல டவுட்டா இருக்கும். இந்த மாதிரி ஏ டிஆ இருக்கலாம், சி டிஆ இருக்கலாம், இல்ல ஒண்ணுமே தெரியாம இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணிடணும்னா அந்த மாதிரி புக்லெட்டோட கடைசியில எழுதி வச்சிடணும். புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? ஸோ ஃபர்ஸ்ட் 45 நிமிஷம் 101வது கொஸ்டின்ல இருந்து 200வது கொஸ்டின் வரைக்கும் தமிழ் அட்டன் பண்றோம். தெரிஞ்ச கொஸ்டின் 60ல இருந்து கிட்டத்தட்ட 70ல இருந்து 80 கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டின் வந்துருங்க. ஓகேவா? அதை அழகா எழுதி அப்பவே பபுள் பண்ணிடணும். இந்த தெரிஞ்ச கொஸ்டினை அப்பவே பபுள் பண்ணணும். இதுல என்ன மிஸ்டேக் நம்ம பண்ணுவோம்? இப்போ உதாரணத்துக்கு 107வது கொஸ்டின் வந்து சி அல்லது டின்னு நான் சொன்னேன்னா, இப்போ 108வது கொஸ்டின் நம்ம படிப்போம். படிச்சுட்டு இந்த தெரியாத கொஸ்டின்ல போயிட்டு இப்படி பபுள் பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம 6 மாசம் கஷ்டப்பட்டு படிச்சதுக்கு இந்த 3 மணி நேரம் எக்ஸாமா பக்காவா எழுதுறதுக்கு, அங்க போயிட்டு 108வது கொஸ்டினுக்கு போயிட்டு 107வது கொஸ்டின்ல பபுள் பண்ணா எப்படி வலிக்கும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சதுமே தப்பா பபுள் பண்றதுக்கான மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். சோ தெரியாத கொஸ்டின் நம்ம பின்னாடி எழுதும் போதே அது என்ன கொஸ்டின் பாக்குறோம். இப்போ 108வது கொஸ்டின் நம்ம படிக்கிறோம்னா 108வது கொஸ்டின் தான் நம்ம பபுள் பண்றோமா அப்படின்றது செக் பண்ணணும். ஓகேவா? இல்லைன்னா இந்த 2 கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரிஞ்சும் மார்க் வந்து நெகட்டிவ்ல போயிடும். புரியுதா? சோ நம்ம தெரிஞ்ச கொஸ்டினுக்கு இப்போ 108, 109, 110 இருக்கும். இப்போ 109வது கொஸ்டின் தெரியலன்னு சொல்லிட்டு இங்க சிடின்னு புக்கு பின்னாடி எழுதிட்டேன். இப்போ 110வது கொஸ்டினா நான் 110வது கொஸ்டினுக்கு தான் நான் பபுள் பண்ண போறேனான்றதை செக் பண்ணிடுங்க. திரும்ப சொல்றேன், ஏன்னா இந்த மாதிரி மிஸ்டேக் ரிப்பீட்டடா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு இந்த மிஸ்டேக் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் 200 கொஸ்டினையும் முடிக்கிறோம், தெரிஞ்ச கொஸ்டின் அட்டன் பண்றோம். இப்ப தெரியாத கொஸ்டின் இருக்கும், வெயிட் பண்ணுங்க. இப்ப 80 கொஸ்டின் முடிச்சிருப்போம், 45 நிமிஷம் முடிச்சிருப்போம், தமிழ் முடிஞ்சிருச்சு. இப்ப நான் நெக்ஸ்ட் என்ன சார் பண்றது? நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்ப வந்து மேக்ஸ் வந்து இப்பெல்லாம் இதுக்கு முன்னாடிலாம் ஒரே இடத்துல கேங்கா கொடுத்துருப்பாங்க, ஒரு லைனா இருக்கும், ஒரு 15 கொஸ்டின் 10 கொஸ்டின் சொல்லிட்டு. இப்ப அது மாதிரி கேட்டா நம்ம ஈஸியா போட்டுறோன்ட்டு டிஎன்பிசி கையில எடுத்துருக்க விஷயம் என்னன்னா, நடுவில் இன்செர்ட் பண்ண வேண்டியது. எப்படி 23, 27, 35, 42ன்னு சொல்லிட்டு நடுவில் இன்க்ளூட் பண்ணி விடுறாங்க மேக்ஸை. ஸோ நம்ம அதனால என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 45 நிமிஷத்தை முடிச்சு 100 கொஸ்டினையும் படிச்சு அதுல 70 கொஸ்டினை கரெக்ட் போட்டுறோம். 70ல இருந்து 80 கொஸ்டின் கரெக்ட் போட்டு மிச்சம் 20 கொஸ்டின் டவுட் ஆகுது புக்கு பின்னாடி எழுதி வச்சிட்டோம். இது இப்போ அடுத்து என்ன பண்ணா, அடுத்து 45 நிமிஷம் வரும். அது என்ன பண்ணா 75 கொஸ்டின் ஜிஎஸ் வந்து பாக்குறோம். ஓகே, அதாவது இப்பதான் பேஜ் நம்பர் 1 வரும். இப்படி திருப்பினீங்கன்னா பேஜ் நம்பர் 1லயே ஜிஎஸ் இருக்கும். அந்த ஜிஎஸ் கொஸ்டினை பாக்குறோம். ஆஹா, என்ன கொடுத்துருக்காங்க? அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் சம்பரான் சத்தியரகாவா? ஓகே, ஆன்சர் தெரியுதா? அப்போ 1ன்னு போட்டு ஏ ஆப்ஷன், பி போட்டு 2ன்னு போட்டு சி ஆப்ஷன், 3ன்னு போட்டு டி ஆப்ஷன். 4th கொஸ்டின் தெரியலனா என்ன பண்ணோம்? உங்களதான் கேட்கிறேன், தெரியலனா என்ன பண்ணோம்? தெரியலன்னா மறுபடியும் புக்லெட் திருப்பி ஜிஎஸ் அப்படின்னு போட்டு 4வது கொஸ்டினா அதான் கொஸ்டினை படிச்சிருக்கேன். இப்படி படிச்சுட்டு இதுக்கு வந்து ஒன்னு சி இன்னும் இல்ல பி ஏதோ ஒன்று வரணும், ஒன்னு பியோ சியோ வருதுன்னு சொல்லிட்டு புக்கு பின்னாடி எழுதிடுறேன். இப்போ 5th கொஸ்டின் படிக்கிறேன், அதுவும் தெரியல, இது வந்து ஏ அல்லது சி வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிடறேன். இப்போ 6th கொஸ்டின் தெரியுது, 6th கொஸ்டின் சி அப்படின்னு பபுள் பண்ணிடணும். உங்க கையில அந்த ஓஎம்ஆர் ஷீட் அப்படி பிடிச்சிக்கிறோம், பெண்ணை வச்சுக்கிறோம், அப்படியே போட்டு அப்படியே இது வந்து சிபா, இது வந்து 8th ஒன்னா, இது வந்து ஏப்பா 9th ஒன்னா, இது வந்து சிபா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பபுள்ல டக்கு 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 டக்குன்னு பண்ணினே இருக்கும். தெரியாத கொஸ்டின் தூக்கி லாஸ்ட்ல போட்டுருணும். அந்த தெரியாத கொஸ்டின் உட்காந்து படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைம் வேஸ்ட் ஆயிடும். நமக்கு எப்படி டைம் போச்சுன்னே தெரியாது. கடைசியில் வந்து ஏமா இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு, ஏமா இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை தான் மாணவர்கள் நிறைய பேர் மிகப்பெரிய தப்பு பண்றாங்க. ஸோ அதனால நான் திரும்பவும் சொல்றேன், அடுத்த 45 நிமிஷம் ஜிஎஸ்ல இருக்க 75 கொஸ்டினையும் ஃபுல்லா படிக்கிறோம். படிச்சு அதுல தெரிஞ்ச கொஸ்டினை அப்பவே பபுள் பண்ணிடுறோம். புரியுதா? தெரியாத கொஸ்டினை புக்கு பின்னாடி எழுதி வச்சிடுறோம். இப்ப ஜிஎஸ் படிக்கும் போது என்ன ஆகும்னா, நடுவில் மேக்ஸ் வருமே சார், அதை என்ன சார் பண்றது? அதான் நீங்க புத்திசாலித்தனமா என்ன பண்றீங்க அப்படின்னா, மேக்ஸ் கொஸ்டினை மேக்ஸ் போட்டு எழுதிட்டே வாங்க. ஓகே, உதாரணத்துக்கு 24, 27, 35, 37, 38, 39 இப்படி கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்படி கொடுக்குறாங்கன்னா மேக்ஸ் நடுவில் அப்படியே சால்வ் பண்ணாதீங்க, மேக்ஸ் போட்டு எழுதிருங்க. சார்
என்ன சார் இது மேக்ஸ் லாஸ்ட்ல எழுதுறா, அது நடுவில் இருக்க நான் எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா அதுக்கு நான் ட்ரிக் சொல்றேன், நல்லா கவனிங்க. இப்படி ஷீட் இருக்கா, அந்த ஷீட் வந்து இப்படி மடிச்சிருங்க. மேக்ஸ் கொஸ்டின் எங்க இருக்கோ அந்த ஷீட் வந்து இப்படி மடிச்சிருங்க. ஏன்னா நீங்க இது டெஸ்ட் எழுத போறீங்க, கொஸ்டின் பேப்பர்ல டெஸ்ட் எழுத போறீங்க, தெரியுது அவன் மடிச்சது, இவன் மடிச்சு வச்சிருங்க. மடிச்சிட்டீங்கன்னா இதான் மேக்ஸ். இப்படி எடுக்கும் போது தெரிஞ்சிடும், ஓ இங்க மேக்ஸ் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்துலாம். பின்னாடியும் இந்த நம்பர் போட்டு போறோம். இப்படி மேக்ஸ்ன்னு போட்டு ஃபாஸ்டா எழுதிடணும். 24, 30, 27, 37, 38, 39 சொல்லிட்டு அதை எழுதிட்டு அந்த பேஜ் வந்து இப்படி மடிச்சு வச்சிடறோம். ஏன்னா 25 கொஸ்டின் வரப்போகுது, கரெக்டா? ஸோ அப்போ ஜிஎஸ் கொஸ்டினா முடிச்சு விட்டுறோம். ஸோ மொத்தமா நம்ம எவ்வளவு கொஸ்டின் முடிச்சிருப்போம், அப்ப இங்க ஒரு 45, இங்க ஒரு 45, கிட்டத்தட்ட 9 ஆரம்பிச்சு 11 மணிக்குள்ள 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரத்துக்குள்ள நம்ம 175 கொஸ்டின் படிச்சு 175 கொஸ்டின்ல கரெக்டான கொஸ்டினை முடிச்சு விட்டுருப்போம். எத்தனை? 175 கொஸ்டின் முடிச்சிருப்போங்க. 175ல இங்க ஒரு 80, இங்க ஒரு 45ல 55 கொஸ்டின் போட்டிருப்போம். 20 கொஸ்டின் தெரியாம இருக்கும், அதை பின்னாடி எழுதி வச்சிருப்போம். கரெக்டா? வர இருக்கு. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் 1.5 மணி நேரத்துல 9 மணில இருந்து 1.5 மணிக்குள்ள, அதாவது 11 மணி இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள நம்ம 170 கொஸ்டின் கண்ணால படிச்சுக்கணும். படிச்சு தெரிஞ்ச கொஸ்டினை மார்க் பண்ணிடும், தெரியாத பின்னாடி போட்டுரும். அடுத்து இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு 15 நிமிஷம் நான் ரிலாக்ஸேஷன் தரேன். ஓகேவா? எல்லாருமே இப்ப 45 நிமிஷத்துக்குள்ளேயே போட்டுருமா? அதுதான் கஷ்டம். நம்ம அந்த டார்கெட் வச்சாதான் கிட்டத்தட்ட முடிக்க ட்ரை பண்ணுவோம். இப்ப டார்கெட் இல்லைன்னா ரொம்ப நம்ம 1 மணி நேரமே தமிழை போட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு டார்கெட். ஒரு 15 நிமிஷம் ரிலாக்ஸேஷன், ஒரு 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா மீன்ஸ் 11:15 வரைக்கும் டைம். 11 மணிக்கு வரைக்கும் பாக்குறீங்க, 15 ஜிஎஸ் முடிக்கல, இப்பதான் நீங்க 50 கொஸ்டின் வந்துருக்கீங்க, 20 கொஸ்டின் இருக்குன்னா அப்ப மிச்சம் இருக்கு இந்த 15 நிமிஷத்துல அந்த 20 கொஸ்டின் முடிச்சு விட்டுருணும். புரியுதா? மிச்சம் 15 கொஸ்டின் 20 கொஸ்டினோ ஏதோ ஒன்று கொஸ்டின் இருக்கும், அந்த கொஸ்டினை இந்த ரிலாக்ஸேஷன் டைம்ல முடிச்சு விட்டுருணும். ஓகேவா? ஸோ பார்த்து எப்படி பார்த்தாலும் தமிழ்ல இருந்து 101ல இருந்து 200வது கேள்வி வரைக்கும் இருக்கும். அதுல 70ல இருந்து 80 கரெக்ட் வாங்கிடுறோம். ஜிஎஸ்ல 1ல இருந்து 75 இருக்கும். ஸோ 100 கொஸ்டின் இருக்கும், நம்ம 75 ரவுண்ட் பண்ணிருக்கேன். கலந்து ஒரு மேக்ஸோட. ஸோ இதுல வந்து ஒரு 40ல இருந்து 55 கொஸ்டின் வந்து கரெக்ட் வாங்கி அப்பவே பபுள் பண்ணிடணும். ஒரு சில பேர்லாம் இந்த புக்லெட்ல பென்சில டாட்டா வச்சுட்டு கடைசியில வந்து ஓஎம்ஆர் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. தெரிஞ்ச கொஸ்டினுக்கு அப்பவே ஆன்சர் போட்டுருணும். அந்த மாதிரி தெரியாத கொஸ்டினுக்கு அந்த தப்பான மார்க் பண்ணுமான்னு செக் பண்ணிக்கிறோம். நான் சொல்றது புரியுதா? இப்ப 102வது கொஸ்டினுக்கு 102ல தான் வந்து பபுள் பண்றோமா, 103வது கொஸ்டின் 103வது கொஸ்டின்ல தான் பபுள் பண்றோமான்றது செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது முடிச்சிட்டோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் சொன்னீங்க, இப்போ ஒரு 15 நிமிஷம் போயிடுச்சு. இப்போ அடுத்து 45 நிமிஷம் வாங்க. இப்போ அடுத்து 45 நிமிஷம் தான் நம்ம மேக்ஸ் முடிக்க போறோம். 20 கொஸ்டின் புக் பின்னாடி எழுதி வச்சிங்களா, அதாவது பேஜ்லாம் மடிச்சு வச்சிங்களா, அந்த பேஜ்லாம் மடிச்சு டக்கு சால்வ் பண்ண போறோம். எப்படின்றதுலாம் முடிக்க போறோம். உதாரணத்துக்கு ஒரு 15-20 கொஸ்டின் நம்ம போட்டுருவோம். ஓகே, இந்த ரீசனிங் வேற உள்ள கொண்டு வந்திருக்காங்க டிஎன்பிசி. கண்டிப்பா இந்த மாம்பழ கணக்கு மாதிரி ஏதாவது வந்து இடமா சம கேட்பாங்க, இல்லைன்னா இந்த பிளட் ரிலேஷன் மாதிரி ஏதோ ஒன்று கேட்டு விட்டுருவாங்க, ஸ்டேட்மெண்ட் மாதிரி கேட்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை தெளிவா பொறுமையா படிங்க. படிச்சோன்னே எனக்கு ஆன்சர் வரணும்னு நினைச்சலாம், அப்படியே வேலைக்கு ஆகுது. ஒரு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் வாட்டி படிச்சா புரியாது, அதே கொஸ்டின் 2வது வாட்டி படிங்க, கண்டிப்பா புரியும். உங்களுக்கு கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அது என்ன கேட்கறாங்க, என்ன கொடுத்துருக்காங்க, என்ன நம்ம கிட்ட கேட்கறாங்க, அது புரிஞ்சுட்டாவே மேக்ஸ்ல அடிச்சு வரைக்கலாம். இந்த ரீசனிங் கொஸ்டின்ஸ்லாம் ரீசனிங் வந்து டைம் இழுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற மாதிரி தான் அந்த கொஸ்டின் போயிருங்க. ஓகேவா? 45 நிமிஷம் தான், 25 கொஸ்டின் தான் முடிக்க போறோம் மேக்ஸ். ஸோ 15, 20 கொஸ்டின் தான் முடிச்சு விட்டுறோம். ஓகேவா? 15ல இருந்து 20 கொஸ்டின் அடிச்சு நோத்திரும் இந்த 45 நிமிஷத்துல. ஸோ மொத்தமா நம்ம எவ்வளவு டைம் முடிஞ்சிருக்கும் அப்படின்னா, அதை 15 நிமிஷம் ரிலாக்ஸேஷன் போச்சுன்னா மேக்ஸ் ஆரம்பிக்கிறது 11:15 ஷார்ப்பா ஆரம்பிச்சிடணும். டைம் பார்த்துட்டே இருக்கணும். 11:15 மேக்ஸை ஸ்டார்ட் பண்றோம், 12 மணிக்குள்ள முடிக்கிறோம். ஓகேவா? 45 நிமிஷத்துல 25 கொஸ்டின்ஸ்ல 20 கொஸ்டினா முடிச்சு விட்டுறோம். ஓகேவா? கிட்டத்தட்ட அப்ப நம்ம 12 மணிக்குள்ள நம்ம என்ன பண்ணிருக்கோம், 200 கொஸ்டின் பார்த்து முடிச்சாச்சு. கொஸ்டின் பேப்பர்ல கூடிய 200 கொஸ்டின் நான் பார்த்து முடிச்சிட்டேன். கரெக்டா? 12 மணி இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. 12 மணிக்குள்ள நான் என்ன பண்ணிட்டேன், தமிழ்ல 100 கொஸ்டின் கண்ணால பார்த்துட்டேன், தெரியாத கொஸ்டின் வச்சிருக்கேன். ஜிஎஸ்லயும் 75 கொஸ்டின் கண்ணால பார்த்துட்டேன், தெரிஞ்ச கொஸ்டின் மார்க் பண்ணிட்டேன், தெரியாத பின்னாடி எழுதி வச்சிருக்கேன். அதே மாதிரி மேக்ஸ் கொஸ்டின் கண்ணால எல்லா கொஸ்டினையும் ரீட் பண்ணி படிச்சு ஆன்சரை போட்டேன், தெரியாத கொஸ்டின் வச்சிருக்கேன். இப்போ 12 மணி ஆகி போச்சு, லாஸ்ட் ½ மணி ஹவர் இருக்கு. இப்பதான் முக்கியமான கிளைமேக்ஸ், உச்சகட்டம் எல்லாமே. இங்கதான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமா நடக்க போகுது. கவனிங்க. நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் 45 நிமிஷத்துல 70ல இருந்து 80 கொஸ்டின் நம்ம தெரிஞ்ச கொஸ்டின் தான் வரப்போகுது. தமிழ் ரிமைனிங் எத்தனை கொஸ்டின் இருக்கும், ஒரு 20 கொஸ்டின் இருக்கும். எதுல? தமிழ்ல. அதே மாதிரி ஜிஎஸ் எத்தனை கொஸ்டின் இருக்கும், ஒரு ஜிஎஸ்ல வந்து ஒரு 20 கொஸ்டின் வச்சுக்கோமே. 45ல இருந்து 55 கொஸ்டின் போட்டிருப்போம், ஒரு 20 கொஸ்டின் தெரியல, டவுட்டா இருக்கு, இல்ல ஏபிசிடி போட்டு வச்சிருக்கேன் ஏதோ ஒண்ணு. அதே மாதிரி மேக்ஸ்ல வந்து ஒரு 5 கொஸ்டின் தெரியாம இருக்கும். ஓகே, கிட்டத்தட்ட நமக்கு எத்தனை கொஸ்டின் கையில நிக்குது, லாஸ்ட் 1/2 மணி நேரத்துல
45 கொஸ்டின் நிற்கும். கரெக்டா? எத்தனை கொஸ்டின்? 45 கொஸ்டின் நம்ம கையில இருக்கு. அதாவது புதுசு இல்ல, நம்ம படிச்சுட்டோம். டவுட்டா இருக்கு, ஏவா சியா பியா டியா எது போட போறோம் ஒரு டவுட். இப்ப நம்ம கையில எத்தனை நிமிஷம் இருக்கு? 30 நிமிஷம் இருக்கு. எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ணோம்? 45 கொஸ்டின். எல்லா கொஸ்டின் பச்சாச்சா? எஸ் பச்சாச்சு. எல்லா கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டின் ஆன்சர் பண்ணியாச்சா? எஸ் பண்ணியாச்சு. அப்ப கிட்டத்தட்ட நம்ம 155 கொஸ்டினுக்கு படிச்சு அதுக்கு ஆன்சர் போட்டிருப்போம். ஓகேவா? இது படிச்சு ஆன்சர் போட்டிருப்போம். மிச்சம் இருக்கிறது இந்த 45 கொஸ்டின் தான். இதுதான் முக்கியங்க, நல்லா கவனிங்க. இந்த 45 கொஸ்டின்ல தான் நம்ம எப்படியாச்சும் முட்டி மோதி 25 கொஸ்டினை தட்டி தூக்கணும். ஓகேவா? இதுல ரொம்ப தெரியாம வச்சிருக்கோம், டவுட்டா இருக்குன்னு வச்சிருக்கோம். அந்த கொஸ்டினை பார்த்து 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 டக்கு டக்கு டக்குன்னு சி ஏ பின்னு சொல்லிட்டு இந்த 45 கொஸ்டின்ல 25 கொஸ்டினை கரெக்ட் வாங்கியே ஆகணும். கரெக்டா? நம்ம எவ்வளவு வேணும்? 175 எடுத்தாதான் நம்ம வந்து வேலைக்கு போக முடியும், போஸ்டிங் தூக்க முடியும். இப்ப இந்த 155ல ஒரு 150 இல்ல 140, ஏன்னா இது எல்லாமே நீங்க தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் தான் அட்டன் பண்ணிருக்கீங்க. எதுல ஃபர்ஸ்ட் எழுதுற எல்லாத்துலயும் 140 150 வருது. இதுல இந்த 45ல 25 எடுத்தீங்க அப்படின்னா 150 + 25 175 கன்ஃபார்ம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டும் வந்துச்சு. தமிழ்ல தெரிஞ்ச கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டோம், ஜிஎஸ்எல் தெரிஞ்ச கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டோம், மேக்ஸ்ல தெரிஞ்ச கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டோம். ஸோ தெரியாத இருக்கக்கூடிய கொஸ்டினை படிச்சு அதான் முடித்த டவுட் கேள்விகள். என்னது? முடித்த டவுட் கேள்வி படிச்சாச்சு, டவுட்டா இருக்குன்னு சொல்லி வச்சிருக்கோம். அதை தான் என்ன பண்றோம் அப்படின்னா 20 + 20 + 5 அது என்ன பண்றோம்? 12 மணியா? அரை மணி நேரம் இருக்கா? ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல அந்த 20 கொஸ்டின் தமிழ்ல முடிக்கிறோம். அடுத்த 10 நிமிஷத்துல ஜிஎஸ்ல இருக்கிற 20 நான் தான் அதிகமா போட்டிருக்கேன், மேக்சிமம் போட்டிருக்கேன். நீங்க கம்மியா கூட வச்சிடலாம், 10 கொஸ்டின் கூட வச்சிடலாம். தமிழ்ல வந்து 10 கொஸ்டின் வச்சுன்னா வேலை முடிஞ்சு. நான் மேக்சிமம் கொஸ்டினை போட்டிருக்கேன். லாஸ்ட் 10 நிமிஷத்துல மேக்ஸ் இருக்கக்கூடிய 5 கொஸ்டினை போட்டீங்க அப்படின்னா 200 கொஸ்டினையும் அட்டன் பண்ணி முடிச்சாச்சுங்க. ஓகேவா? 200 கொஸ்டின் அட்டன் பண்ணி முடிச்சாச்சு. 175 கொஸ்டின் கரெக்டா போட்டிருக்கணும். எப்படியாவது இந்த கெஸ்ஸிங் பண்ணி ஆப்ஷன் எலிமினேஷன் ஏதோ ஒண்ணு பண்ணி இந்த 45ல இருந்து 25 கன்வெர்ட் பண்ணி விட்டீங்கன்னா வேலை உறுதி. வேலை உறுதி. 2025ல குரூப் 4ல போஸ்டிங்க தட்டி தூக்கியாச்சு. ஓகேவா? நிதானமா பொறுமையா போறோம், சாப்பிட்டு போறோம், தண்ணி கொண்டு போறோம். சில சமயம் பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஆரம்பிக்கிற ஒரு அரை மணி நேரம் வெறித்தனமா எழுதுவோம், போடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போ அப்படியே ஸ்லோவாகும். இது வந்து நிறைய பேர் நடக்கும். எக்ஸாம் அந்த 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் நல்லா ஃபாஸ்டா எழுதுவாங்க. ஏதோ ஒரு கொஸ்டினோ ஏதோ 2-3 கொஸ்டினை பார்த்து பயந்து என்னடா இது ஒண்ணுமே புரியல, என்னடா இது அப்படின்னு ஒரு ஸ்லோ டவுன் ஆயிட்டாவே பிரச்சனை தான். அதை ஸ்லோ டவுன் ஆகுறத தண்ணி குடிக்க சொல்றது. இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சாக்லேட் மாதிரி என்ன எடுத்துட்டு போகலாம், இந்த ஹால்ஸ் மென்டாஸ் ஏதாவது மிட்டாய் ஏதோ ஒன்று எடுத்துட்டு போங்க. தூக்கம் வரக்கூடாது, பிரெயின் வந்து நல்லா ஃபங்க்ஷனா வச்சுட்டே இருக்கணும். நாளைக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம். நீங்க எவ்வளவு நாள் படிக்கிறன்றது அது வேற, நாளைக்கு எக்ஸாம்ல அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறோம், இந்த ஆப்ஷன் எலிமினேஷனை எப்படி யூஸ் பண்ண போறோம், எப்படி கொஸ்டினை வந்து உடச்சு விட்டு படிக்கிறீங்களோ அதான் மெயின். ஒரு கொஸ்டினை 2 வாட்டி 3 வாட்டி உடைக்கிறீங்களா, அந்த கொஸ்டினை உடைச்சா அவன் எப்படி அலைஞ்சு அவன் என்ன கேட்கறான், அவன் என்ன கொடுக்க போறான், அதை கரெக்டா யூஸ் பண்ணி கரெக்டா கிளிக் பண்ணினா வேலை முடிச்சு. ஓகேவா? ஸோ இந்த 45ல இருந்து எப்படியாச்சும் 25 வாங்கிருங்க. வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பா 125 எடுத்துடலாம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டும் நமக்கு வந்துடும். 125 கொஸ்டின் கரெக்டா அட்டன் பண்ணிடலாம். மிச்சருக்கு 20 எப்படின்னா போது விடுங்க, நமக்கு தேவையில்லை. ஓகேவா? ஸோ இந்த 12 மணிக்குள்ள இந்த 45 கொஸ்டின் தான் வச்சிருக்கணும். நீங்க அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருங்க. 45 ரிலாக்ஸேஷன் 45 ஃபர்ஸ்ட் தமிழ் ஜிஎஸ், அப்புறம் தமிழ் பிளஸ் ஜிஎஸ்ல மிஸ் ஆனதெல்லாம் அந்த ரிலாக்ஸேஷன் போட்டு முடிச்சு விட்டு அடுத்த 45 நிமிஷம் மேக்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு பண்ணிடும். தெரியாத பின்னாடி இருக்கும்போது அந்த மேக்ஸுக்கும் நான் வந்து சொல்லிட்டேன் ட்ரிக்கு. என்னது, பேப்பர் வந்து அப்படி மடிச்சு ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு திருப்பினோடனே எனக்கு வந்துடும் மேக்ஸ். ஓகேவா? மேக்ஸ்னா என்ன கேட்க போறான் உங்களுக்கு? பேட்டர்ன் நான் சொல்ற மாதிரி பேட்டர்ன் எல்சிஎம் ஹெச்எஃப்ல இருந்து 3 கொஸ்டின் வரும். 12 கொஸ்டின் மேக்ஸ் கேட்க போறாங்களா? குரூப் 1லயே 12 கொஸ்டின் கேட்கறேன்ட்டு 18 கொஸ்டின் கேட்டுருந்தாங்க. ரேசிங்ல 10 கொஸ்டின் வரவே இல்லை, 7 கொஸ்டின் தான் கேட்டாங்க. அதே பேட்டர்ன் கூட வரலாம். ஹைலைட்டான பாத்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்எஃப் டைம் ஒன்று இருக்கு. இந்த மென்சுரேஷன் 2D 3D ஃபார்முலா இன்னும் பார்க்காம இருக்கீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1/2 hour 2D ஃபார்முலா, ஜஸ்ட் ஒரு 1/2 hour 3D ஃபார்முலா. சும்மா மனப்பாடலாம் வந்து பதட்டமா பண்ணக்கூடாது. ஓகே ஏரியா ஃபார்முலா A², டயகனல் ஃபார்முலா √A√2. ஓகே இந்த √L² அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படி பார்த்துட்டு அப்படியே எடுத்து வச்சிடணும். அதையே வச்சுட்டு இருக்கக்கூடாது, பார்த்துட்டு அப்படியே எடுத்து வச்சிடணும். மென்சுரேஷன் 2D 3D, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அந்த வித்தியாச ஃபார்முலா 2 வருஷம் கேட்டால் என்ன வித்தியாசம், 3 வருஷம் கேட்டால் என்ன அந்த வித்தியாச ஃபார்முலா, எல்சிஎம் ஹெச்எஃப், டைம் அண்ட் ஒர்க், ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் பார்த்துருங்க. ஓகே ரீசனிங் வந்து எப்படி கேட்டாலும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான். அங்கே எக்ஸாம்ல நம்ம எப்படி யோசிக்கிறோம், கொஸ்டின் வந்து இந்த தண்டி கொடுப்பாங்க ரீசனிங், ஏன்னா டைம் இழுக்குதுக்காக ரீசனிங்கா வச்சிருக்காங்க. அதை பார்த்து பைபிள் உடைக்க. உதாரணத்துக்கு லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தாங்க இருக்கு, லாஸ்ட் 10 நிமிஷம் தான் இருக்கு. உதாரணத்துக்கு மேக்ஸ் ஒரு 5 கொஸ்டின் தான் சால்வ் பண்ணோம் அப்படின்னா
5 கொஸ்டின்ல எது ரொம்ப சின்ன கொஸ்டினா இருக்கும் அதுதான் நம்ம டக்குன்னு சால்வ் பண்ணணும். உதாரணத்துக்கு இதுல 5 கொஸ்டின்ல 3 கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருக்கு, 2 கொஸ்டின் பெருசா ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துதான் நம்ம எதை அட்டன் பண்ணணும். 10 நிமிஷம் தான் இருக்கு கையில அப்படின்னா சின்ன கொஸ்டின் எடுத்து அட்டன் பண்ணி முடிக்கணும். 5ல எப்படி 3 கொஸ்டின் கரெக்டா இருந்தா நம்ம யோசிக்கணும். எடுத்த உடனே ஒரு பெரிய கொஸ்டின் எடுத்துட்டு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் எடுத்துட்டு நான் அதை தான் முடிப்பேன் 10 நிமிஷம் 5 நிமிஷம் காலி ஆயிடும். அப்ப 5 நிமிஷத்துல மிச்சம் 4 கொஸ்டின் அட்டன் பண்ணிங்களா? அப்படி இருக்க கூடாது. நமக்கு இந்த 10 நிமிஷத்துல 5 கொஸ்டின் பெண்டிங்னா இந்த 5ல எப்படி 3 கரெக்டா வாங்குது, எப்படி அதிகமான கொஸ்டின் கரெக்டா வாங்கணும் நம்ம யோசிக்கணும். புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? ஸோ மேக்ஸ் வரைக்கும் நான் சொல்லிட்டேன், இதுதான் பண்ண போறீங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணவே போதும். ஓகேவா? ராமன் அவனை பார்க்கும்போது மாமான்னு சொல்றார், இவனை பார்க்கும்போது சித்தப்பான்னு சொல்றார், இவனை பார்க்கறப்ப சித்தின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க யாரு, இவங்க யாரு, இப்படிலாம் கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் கொஸ்டினை ரீட் பண்ணா வேலை முடிஞ்சு. படிச்சு அதை புரிஞ்சுக்கிறது தான் மேட்ரு இருக்கு. ஆப்ஷன் நல்லா பாருங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் நல்லா உத்து கவனிங்க. கொஸ்டினை பார்த்தா ஆப்ஷனை பாருங்க. இதுக்கு இது வரும் மாதிரி இருக்கு, வராத மாதிரி இருக்குன்னு அதை வச்சு நம்ம சொல்லிடலாம். அது மாதிரி இந்த தமிழ் இருக்குல்ல, தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கே புதுசு தான். தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கே புதுசு தான். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, டிசம்பர் தான் நம்மளுக்கு சிலபஸே மாத்தாங்க டிஎன்பிசி. ஓகேவா? எல்லாருமே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே தமிழ் வந்து புது சிலபஸ் தான். எப்படி கொஸ்டின் கேட்க போறான்னு யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறதுனால ஈஸியா தான் கேட்பாங்க. கிட்டத்தட்ட நமக்கு 60ல இருந்து 70 கொஸ்டின் ஈஸியா வந்துருங்க. ஓகேவா? 10 கொஸ்டின் வந்து மீடியம் லெவலா இருக்கும். ஓகேவா? 20 கொஸ்டின் தான் ட்விஸ்டா இருக்கும். ஆப்ஷன் வச்சே ட்விஸ்ட் கொடுப்பாங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னா, கொஸ்டினை படிச்சுட்டு ஆப்ஷனை பார்க்காமலே இதுக்கான ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? தமிழை பொறுத்த வரைக்கும் கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை ஆப்ஷன் இல்லாமலே சொல்ல ட்ரை பண்ணுங்க, கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஆப்ஷன்ல தான் நம்ம குழப்பாங்களே அந்த டிஎன்பிசி. ஓகே? ட்விஸ்ட் ஏதாவது வச்சு நம்ம குழப்பி விட்டுருவாங்க. ஸோ 90% கொஸ்டினை பார்த்து இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்க. தெரியாத பட்சத்துல ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதை சொல்லிட்டேன். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஸ்வல் தான். தமிழ் உங்களுக்கு டவுட் இருக்கும், சார் ஃபர்ஸ்ட் 100 கொஸ்டின் வந்து தமிழ் வந்து 45 நிமிஷத்துல போட சொல்றீங்க, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, பழைய சிலபஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். உதாரணத்துக்கு தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 7 இதெல்லாம் என்ன பிரச்சனை இருக்கு? யூனிட் 4 கலை சொற்கள். இப்போ வாட்ஸ்அப்ல என்னப்பா போல நம்ம அது கண்டுபிடிக்க 2 செகண்ட் ஆகுமா? ஒரு கலை சொற்கள் 10 கொஸ்டின் கேட்க போறாங்க. ஓகேவா? அப்ப விண்டுனா என்னப்பா, காற்று. சுப்ரீம் கோர்ட்னா என்னப்பா, உச்ச நீதிமன்றம் அப்படின்ட்டு இந்த கலை சொற்கள் இருந்து 10 கொஸ்டின் கேட்க போறாங்க. அந்த 10 கொஸ்டின் எழுதுறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது. 2 நிமிஷம் 10 முடிச்சிடலாம். அடுத்து இந்த யூனிட் 5 அதேதான். ஆங்கில சொல்லுக்கான இணைய சொல்லி இல்லைன்னா வந்து டிரான்ஸ்லேட் பண்ண சொல்ல போறாங்க. அதையும் பண்ணி விட்டுலாமா? அதெல்லாம் என்ன பிரச்சனை இருக்கு? நமக்கு பிரச்சனையே இந்த யூனிட் 1ம் யூனிட் 2 தான் ட்விஸ்ட். அதுதான் நம்ம நிறைய டைம் ஆகும். ஸோ இங்க சேவ் பண்ற டைம்லாம் இந்த யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் எல்லாம் தலைவர்களே என்ன கேட்க போறோம்? பாரதிதாசனோட நூல்கள் கேட்க போறாங்க. இப்ப 7வது அது வந்து யாருப்பா? அந்த நூற்றாண்டு எப்பப்பா? மருந்தில் ஆரம்பிக்கும் நூல் பேர் என்னப்பா? டிகேசினா என்னப்பா? சிதம்பரம் என்னப்பா அப்படின்னு கேட்க போறாங்க. தேவநாய பாவனர் பத்தி சொல்லுவோம்னா அது பார்த்தீங்கன்னா தேவநாய பாவனர் இவ்வளவுதான் கண்டென்ட். அதை சொல்லிட்டு போயிட்டே இருக்க போறோம். ஸோ இந்த 3 யூனிட் ஈஸி. 4, 5, 6, 7 6மே ரொம்ப ஈஸி. யூனிட் 6 பத்தி நமக்கு என்ன வந்துருக்கு போகுது? ஒரு பத்தியை கொடுக்க போறாங்க, பேராகிராஃப் கொடுத்து அதை படிச்சு அதுல இருந்து கொஸ்டின் கேட்க போறோம், நம்ம ஆன்சர் சொல்ல போறோம். புதுசா இல்லை அந்த டைம்ல அதை படிக்க போறோம், கரெக்டா படிக்கணும். இந்த யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அதை நம்ம ரீட் பண்ணி அந்த டைம்ல நாங்கள் ஆன்சர் பண்ணணும். அதான் முக்கியம். ஸோ அதை படிக்கும் போதே கரெக்டா தெளிவா படிச்சிடணும். அதுக்குள்ளேயே தான் ஆன்சர் இருக்கும். படிக்கிறதுக்குள்ளேயே அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயே அந்த பேராகிராஃப் பத்திக்குள்ளேயே ஆன்சர் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம டக்குன்னு அடிச்சிடலாம். 4, 5, 6, 7 அடிச்சிடலாம். பிரச்சனையே இந்த இவங்க 2 பேர் தான். யூனிட் 1, யூனிட் 2 தான் ஆப்ஷனை செக் பண்றது, நிறைய பண்ண வேண்டிய வேலைக்கு தான் இருக்கு. ஸோ இது கொஞ்சம் நல்லா பார்த்து பொறுமையா பண்ணுங்க. இதுதான் நமக்கு வேலையை வாங்கி கொடுக்க போறிய முக்கியமான டாபிக், முக்கியமான ஒரு மிகப்பெரிய ரோல் வந்து பண்ண போகுது தமிழ்ல ஃபர்ஸ்ட் 2 யூனிட். ஸோ கண்டிப்பா 45 நிமிஷத்துல 100 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். பண்ண முடியாத டக்கு பண்ணிடலாம். ரிலாக்ஸேஷன் நம்ம கொடுத்துருக்கோம் 15 நிமிஷம். ஓகேவா? ஸோ இந்த பேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ABCDEன்னு வாங்க. இது அரேஞ்ச் பண்ணி இதை இந்த மாதிரி உட்காந்துருக்கேன் ஏதோ அரேஞ்ச் பண்ணி விட்டு இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆன்சர் வந்து C நம்மளுக்கு கிடைக்குன்னு வச்சுக்கோமே. இது நடுவில் யார் பாருக்குன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவீங்க? சீன் இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆனா ஆப்ஷன் செக் பண்றப்ப ABCDன்னு சொல்லிட்டு இந்த ஆன்சர் தூக்கி பிக்கு நேரா சீன் போட்டிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? இது ஆன்சர் சீடான்னு சொல்லிட்டு ஆப்ஷன் சி டிக் பண்ண போவோம். ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர் கிடையாது, ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சு அழகா கொஸ்டின்லாம் ரீட் பண்ணி கஷ்டப்பட்டு சால்வ் எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். இந்த சீன் பாக்குறப்ப ஆன்சர் சியா ஆப்ஷன் சியா நம்ம எதை சூஸ் பண்ணோம்? ஆன்சர் சி. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இதை வந்து தொடக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த வந்து நுணுக்கமா வந்து டிஎன்பிசி உள்ள வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. இந்தா பண்ணு, கண்டுபிடி, இதை கண்டுபிடி,
அப்படின்ட்டு வந்து ஏதாவது ஒன்று பண்ணி விட்ருவாங்க. இந்த ட்விஸ்டே வந்து இந்த ஆப்ஷனுக்குள்ளதான் இருக்கு. ஸோ ஆப்ஷனை சூஸ் பண்றப்ப ஆன்சருக்கு கரெக்டான ஆன்சர் தான் நம்ம சூஸ் பண்றோமா, கரெக்டான ஆப்ஷன் தான் சூஸ் பண்றோமா, கரெக்டான ஆன்சர் தான் போடுறோமான்றதை செக் பண்ணிக்கோங்க. கஷ்டப்பட்டு படிச்சுட்டு கஷ்டப்பட்டு ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சிருப்போம். நம்ம இங்க டிக் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டு பிறகு ஜாலியா வரும். வந்துட்டு பிறகு அட்டப்பாவீங்களா தெரியாம இதுக்கு பி ஆப்ஷன் போட்டனே, அட்டப்பாவீங்களா இது தெரியாம டி ஆப்ஷன் போட்டேன், அந்த மாதிரி வந்து நாளைக்கு சொல்லவே கூடாது. யாருமே இந்த மாதிரி சொல்லவே கூடாது. இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் கரெக்டா போட்டேன், அவ்வளவுதான். ஓகே. ஸோ 12 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் இந்த அரை மணி நேரம் ரொம்ப முக்கியம். 10 நிமிஷம் 175 கண்டிப்பா வாங்கிடுங்க. ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்து அந்த சந்திரமுகி படத்தை சொல்லுவாங்க பாருங்க, இந்த ரஜினி இப்படி வருவாரு, அந்த சாமியார் அவர் இருப்பாரு, வரப்ப அவர் மூஞ்சில நான் ஒரு தேஜஸா பார்த்தேன், கண்டிப்பா இவன் பாஸ் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தோணுன்ற மாதிரி இவர் மூஞ்சில ஒரு தேஜஸ் பாரு. இன்னைக்கு நைட்டு போய் நல்லா தூங்கி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்தோடனே அப்படியே உங்க ஃபேஸ் அப்படியே பிரைட்டா இருக்கும். அட்டா எல்லாமே தெரிஞ்ச விஷயம் இருக்கே, அடா வினையலாம் பேர், ஆனா தன்வினை எல்லாமே ஈஸியா இருக்கே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், எல்லாமே நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான் வரப்போகுது. தெரிஞ்ச கொஸ்டினை தப்பில்லாம அழகா நிதானமா போட்டுவாங்க. பயப்படாதீங்க, தைரியமா போய் எக்ஸாம் எழுதுங்க. நான் சொன்ன எல்லா ஐட்டமும் எடுத்து வச்சிருக்கோங்க வீட்டுல. இன்னைக்கு நைட்டு அழகா தூங்கிடுங்க, ஃப்ரெஷ்ஷா இருங்க, ஃப்ரெஷ்ஷா யோசிங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு போங்க. எக்ஸாம் எனக்கு முன்னாடியே போயிடுங்க, பக்காவா எல்லா கொஸ்டின் போட்டுருங்க. 3 மணி நேரமா அந்த விரித்தனம் வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ ஆல் த பெஸ்ட்டுங்க. சில வந்து எக்ஸாம் சூப்பராக எழுதிட்டு வாங்க. டென்ஷன் மட்டும் ஆகாதீங்க, பதட்டம் ஆகாதீங்க. பொறுமையா நிதானமா வந்து ஆன்சர் ஒவ்வொரு கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி கரெக்டாக பபுள் பண்ணிட்டு வாங்க. ஸோ வேலை உறுதி. குரூப் 4 ஒரு போஸ்டிங் தட்டி தூக்குறோம். நாளைக்கு வந்து நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல போட போறீங்க, சார் நீங்க சொன்ன மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்துச்சு, நல்லா பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல போட தான் போறீங்க. ஜெய் பாகுபலி, ஜெய் மதுமதி, ஜெய் ஏதோ ஒன்று ஜெயிச்சுட்டு வாங்க. ஓகேவா? கண்டிப்பா ஒரு போஸ்டிங் தட்டி தூக்குறோம். நல்லா போய் நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்குங்க. ஓகே சார், நாளைக்கு ஆன்சர் கீழே வந்து பார்ப்போம். ஓகே, நன்றி.